நல்ல வேலை கடன் உடனே வாங்கி ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு வந்துட்டேன். இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியே அலைஞ்சி அவிஞ்சு போயிருப்பேன். ஆமாம், இந்த சம்மருக்கு ஃப்ளைட்டில் போக நிறைய ஆஃபர்ஸு புது புது விஷயம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோமே. கூட்டம் அலமோதுன்னு பார்த்தா கூலாக ஒரே ஒருத்தர் நடந்து வராரு. ஹலோ சார், வெல்கம் டு ஆல்வேஸ் ஏர்வேஸ். ஹாய், இந்த சம்மருக்கு ஏதோ உங்கள் ஏர்லைன்ஸில் ஆஃபர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன ஆஃபர்? எஸ் சார், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக பிளான் பண்ணியிருக்கீங்க? அமெரிக்கா. ஓகே சார், நீங்கள் இப்போ அமெரிக்கா போகணுன்னா மற்ற ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ஹார்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 ஹார்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எங்கள் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ஹார்ஸ்லேயே அமெரிக்கா ரீச் ஆயிடலாம். என்னது 10 ஹார்ஸில் அமெரிக்கா ரீச் ஆகலாமா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ராக்கெட்டில் அனுப்ப போகிறீங்களா? நோ சார், ராக்கெட்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. நான் ஏற்கனவே ஷாக்கில் தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள். ஷாக் மட்டும் இல்லை சார், நான் சொல்கிறது கேட்டு சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. யூஸ்வலாக நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறணுன்னே ஃப்ளைட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம். அதுதானே உலக வழக்கம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார். எங்கள் ஃப்ளைட்டை ஏர்போர்ட்லேருந்து மேலே ஏற்றி நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட போயிடுவீங்களா? இல்லை சார், இதில் ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளைட்டு அங்கேயே தான் நிற்கும். அப்போ பூமி தானாகவே சுற்றும்ல. சுற்றுதா 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 இங்கே பாருங்க, அமெரிக்கா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃப்ளைட்டை அப்படியே கீழே இறக்கி நிப்பாட்டிடுவோம். நீங்கள் குயிக்காக அமெரிக்கா ரீச் ஆயிடலாம். எப்படி சார் எங்கள் ஐடியா நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் நான் ஆஃப்ரிக்காவில் இருக்க உகாண்டா போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? சார், நீங்கள் உகாண்டா போகணுன்னா ஃபர்ஸ்ட் மொராக்கோ போகணும். மொராக்கோலேருந்து பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ முடிஞ்சால் நீங்கள் நடந்து கூட போங்க. உங்கள் விருப்பம். நடந்தே போகிறதா? ஏன் உகாண்டாவுக்கு போக ஃப்ளைட்டை மேலே ஏற்றிட்டு நிறுத்த மாட்டிங்களா? சாரி சார், அங்கே இபி லைன் போகிறனால ஃப்ளைட் அங்கே நிப்பாட்ட முடியாது. என்னது இபி லைன் போதா? சார், எப்போ ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க? என்ன ட்ரிப் பிளான் பண்ணுறதா? இந்த பிளானே சரியில்லை. இவங்க ஃப்ளைட்டை ஏற்றி மேலே நிறுத்துவாங்களா? பூமி சுத்துமா? அமெரிக்கா வந்தோடனே அப்படியே ஃப்ளைட்டை கீழே இறக்கிடுவாங்களா? நல்ல கதையால் இருக்கு. முதல்ல இதை பற்றி மிஸ்டர் ஜி கிட்ட கேட்கணும்.